السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் மீதி இருக்கக்கூடிய நாட்களை மிக பொக்கிஷமாக கருதி எந்த அளவுக்கு அமல்களை செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு நல்லதின் பக்கம் நடைபோட முடியுமோ அந்த அளவுக்கு நடைபோடக்கூடிய நல்மக்களாகவும், பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய நல்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களினையும் ஆக்கருவானாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, தாய்மார்களே, நாம் படிப்பினை தரக்கூடிய அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்கள், முற்காலத்தில் நடந்த படிப்பினை தரக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை விளக்கமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் என்னவென்று சொன்னால், ஃபஜ்ருடைய அந்த நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் நேற்று இரவு யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள். இப்போ அல்லாஹுவின் நாட்டத்தின் அடிப்படையில் யாராவது ஏதாவது கனவு கண்டிருந்தால் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் அந்த கனவை பற்றி சொல்லி விளக்கத்தை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அப்படி ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தினத்தன்று தான் கண்ட கனவை பற்றி சொல்கிறார்கள். அந்த கனவுனுடைய ஒரு பாதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினையும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எச்சரிக்கையையும் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்: நேற்றைய தினம் இரவிலே கனவிலே 2 மலக்குகள் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்கள் வந்து என்னை எழுந்து நடங்கள் என்று சொன்னார். நானும் நடந்தேன். நடந்து சிறிது தூரம் சென்றதற்கு பிறகு ஒரு மனிதரை பார்த்தோம். அவர் அப்படியே ஒரு கணைத்து படுத்து கொண்டு இருந்தார். அவருக்கு அருகாமையில் ஒரு பெரிய பாறாங்கலை தூக்கி கொண்டு நின்று கொண்டிருந்தார். இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த பாறாங்கலை தூக்கி நிற்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு கணைத்து படுத்திருக்கக்கூடிய மனிதருடைய தலையில் ஓங்கி போடுகிறார். அப்படியே தலை செதறுகிறது, ரத்தம் தெறிக்கிறது. என்ன நடக்கிறது என்றால், அந்த கல் உருண்டு ஓடுகிறது. அந்த கல் உருண்டு ஓடுகிறது. மீண்டும் அந்த நபர் அந்த கல்லை எடுத்து வருகிறார். அந்த செதறிய தலை மீண்டும் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ அதே மாதிரி சரியாகிவிட்டது. மீண்டும் தலையில போறாரு, மறுபடியும் மண்டை செதறி போகுது. இப்படி இந்த வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், யார் இவர்கள் என்று கேட்டேன். அந்த 2 நபர்களும் சொன்னார்கள், நடங்கள் என்று சொன்னார்கள். சிறிது தூரம் நடந்து சென்றோம். சிறிது தூரம் நடந்து சென்றதற்கு பிறகு
ஒருவர் மல்லாக்கப்படுத்திருந்தார். அவர் தலைமாட்டில் ஒருத்தர் இரும்பு கொக்கியை வைத்திருந்தார். இரும்பு கொக்கியை வைத்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவருடைய ஒரு பக்கம் முகத்துணி வாயில் போட்டு பிரடை வரை அப்படி கிழிக்கிறார். பிறகு அவருடைய மூக்கு துவாரத்தில் போட்டு பிரடை வரை கிழிக்கிறார். பிறகு அவருடைய கண்ணில் குத்தி அப்படியே பிரடை வரை கிழிக்கிறார். இப்படி கிழித்து விட்டு மறுபக்கம் கிழிக்க செல்கிறார். முதலில் கிழித்த அந்த பக்கம் சரியாகி விடுகிறது. மீண்டும் அந்த பக்கத்தை கிழிக்கிறார், இந்த பக்கம் சரியாகி விடுகிறது. இப்படி மாறி மாறி அவருக்கு வேதனை நடந்து கொண்டே இருக்கிறது. இதை பார்த்த நான், சுபஹானல்லாஹ், யார் இவர்கள் என்று கேட்டேன். நடங்கள் என்று சொன்னார்கள். தொடர்ந்து நடந்தோம். தொடர்ந்து நடந்தால் மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை பார்த்தோம். அவர்கள் அடுப்பை போன்ற ஒரு பகுதியில் மேல்புறம் அப்படியே குறுகியதாக, கீழ்ப்புறம் நல்ல அகண்டதாக இருக்கக்கூடிய ஒரு அடுப்பில் ஆண்களும் பெண்களும் ஆடையின்றி கத்திக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு இருந்தார்கள். என்னவென்று நாங்கள் எட்டி பார்த்தால் நெருப்பு ஜுவாலை அப்படியே அப்படியே எரிந்து மேலே வரும் பொழுது அவர்கள் கத்துகிறார்கள். இவர்கள் சுபஹானல்லாஹ் யார் என்று கேட்டேன். அதை அவர்கள் உடனே நடங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். நான்காவது நபரை பார்த்தோம். இரத்த ஆற்றில் ஒருவர் நீந்தி கொண்டிருந்தார். அந்த ஆற்றினுடைய கரை ஓரமாக ஒரு நபர் தனது காலுக்கும் கீழே கற்களை குவித்து நின்று கொண்டிருந்தார். அந்த இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கக்கூடியவர் கரைக்கு எப்பொழுதெல்லாம் வருவாரோ அப்பொழுது அவர் வாயை பிளப்பார். இந்த கல்லை வைத்து கொண்டிருப்பவர் கல்லை தூக்கி அவருடைய வாயில போடுவார். அதை வாயில அப்படியே வாங்கிக்கிட்டு மீண்டும் அவர் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அதே இடத்திற்கு அந்த ஆற்றிலே சென்று விடுவார். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. யார் என்று கேட்டேன். பிறகு நடங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சில விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ நாம் பார்த்த 4 நபர்களுடைய விளக்கத்தை மட்டும் நாம் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மலக்குகள் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் கண்ட முதலாவது காட்சி, ஒருவர் ஒருக்கணைத்து படுத்திருந்தார். அவருடைய தலையில் பாறாங்கல்லை போட்டு அப்படியே செதறடித்தார்களே, அந்த வேதனை திரும்ப திரும்ப நடந்தது. அவர் யார் என்று சொன்னால், குர்ஆனை ஓதி மனனம் செய்தார், பிறகு அதை மறந்து விட்டார். அதன் அடிப்படையில் அமல் செய்யாதவர்கள், குர்ஆனை துச்சமாக கருதக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் சொல்லப்பட்டது, தொழுகையை தொழாமல் அலட்சியப்படுத்தி தூங்கி கொண்டிருந்தவர்கள், தொழுகையை தொழாதவர்கள், இவர்களுக்கு தான் இந்த வேதனை என்பதாக மலக்குமார்கள் முதல் விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக வாய்கள் கிழிக்கப்பட்ட அந்த நபர் யார் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், இவர் யார் என்றால் வீட்டிலிருந்து கிளம்பி பொய் சொல்லி திரிவார், அந்த பொய்யானது உலகமெங்கும் பரவி திரியும், அவருக்கு தான் இந்த தண்டனை என்பதாக அந்த வாய் கிழிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை பற்றி சொன்னார்கள். மூன்றாவதாக அந்த அடுப்பு போன்ற அந்த பகுதியில் ஆண்களும் பெண்களும் ஆடையின்றி அவர்கள் தவித்து கருகி கொண்டு எரிந்து கொண்டிருந்தார்களே, அவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அனாச்சாரத்தில், அசிங்கத்தில், ஆபாசத்தில், விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண்களும் பெண்களும், அவர்களுக்கு இந்த தண்டனை என்று சொல்லப்பட்டது. நான்காவதாக பார்த்த அந்த இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருந்தவர் யார் என்று கேட்கும் பொழுது அவர்தான் உலகத்தில் வட்டி வாங்கி திரிந்தவர் என்பதாக 4 நபர்களுக்கும் விளக்கம் சொல்லப்பட்டது. ஆக அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களின் உறவுகளே, ஆக குர்ஆனுடைய விஷயத்தில் நாம் எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுகிறோம், அதை மனனம் செய்கிறோம், அதை சில நாட்களில் நாம் மறந்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அமல் செய்வதையும் நாங்கள் தவற விட்டு விடுகிறோம். அது மாத்திரமல்ல, தொழுகையில் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மளால் பள்ளிக்கு நேரத்தை கொடுக்க முடிகிறது. ரமலானுடைய மாதத்தில் ஆண்களால் பள்ளிக்கு வர முடிகிறது. ரமலானுடைய மாதத்தில் பெண்களால் சரியான நேரத்தில் வீட்டில் தொழ முடிகிறது. பிறகு ஏன் மற்ற மாதங்களில் எங்களால் தொழ முடியவில்லை? ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய 24 மணி நேரம் தான் மற்ற மாதத்திலும் இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய 5 வேளை தொழுகை தான் மற்ற மாதத்திலும் இருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் சொல்லப்படக்கூடிய பாங்கு தான் மற்ற நாட்களிலும் சொல்லப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் எந்த ரப்பு நமக்கு இறைவனாக இருக்கிறானோ அதே ரப்பு தான் அனைத்து மாதங்களிலும் ரப்பாக இருக்கிறான், இறைவனாக இருக்கிறான். அப்ப ஏன் நமக்கு இந்த அலட்சியம்? தொழுகையை எவ்வளவு துச்சமாக, எவ்வளவு சாதாரணமாக அதை நாம் விட்டுவிட்டு தொழுகையை நாம் இழந்து விட்டோமே என்ற கொஞ்சம் கூட உள்ளத்தில் ஒரு கவலை இல்லாமல், உள்ளத்தில் கொஞ்சம் கூட ஒரு வருத்தம் இல்லாமல் நாம் கடந்து செல்கிறோம் என்று சொன்னால்
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு நாம இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்று சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு ஃபர்தான ஒரு கடமையே நம்மகிட்ட இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கும் என்று சொன்னால் சுன்னத்துலாம் அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லாமல் போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி உனது தொழுகையை பற்றி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எப்படி? அது ஒருவேளை இன்சலுஹத், அது சரியாக இருந்தால் மற்ற எல்லா அமல்களும் சரியாகிவிடும். அது ஒருவேளை அது வீணாகி போயிருந்தால் அனைத்து அமல்களும் வீணாகிவிடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, தொழுகை நாங்கள் சேர்த்து செய்யணும். ஒவ்வொரு ரமதானிலும் ஏதாவது ஒரு அமலை நாங்கள் சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், ஏதாவது ஒரு உறுதி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆக இந்த ரமதானில் முதல்ல 5 வேளை தொழக்கூடிய தொழுகையை நம்ம சரி செய்யணும். பெண்கள்கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு அலட்சியம் என்னவென்று சொன்னால், தொழக்கூடிய பெண்களாக தான் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு ரஹமத் செய்யட்டும். ஆனால் அவர்களுக்கு வீட்டு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது வீட்டு வேலைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் என்ன நடக்கும்னா, அவங்க துணி மடித்து வைக்கணும், துணியை துவைக்கணும், பாத்திரங்கள் கழுகணும், வீடை சுத்தம் செய்யணும். அதுக்கு பேர் தான் இல்லத்து அரசிகள். ஒரு வீட்டில் ஒரு பொருள் எங்கே இருக்குன்னு நம்மகிட்ட கேட்டால் தெரியாது, பெண்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்போ அந்த இல்லத்து அரசிகளுடைய அவங்களுடைய கவனக்குறைவு என்ன ஏற்படுது தெரியுமா? கொஞ்ச நேரம் துணி துவைச்சிட்டோ அல்லது பாத்திரம் தேய்ச்சிட்டோ உட்கார்ந்துருப்போம், கலப்பாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. அந்த நேரத்தில் என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு என்ன செய்வோம்? நாம தொழுகுவோமே அசதியில் உட்காருவோம், சில நேரத்தில் தூங்கிடுவோம், வக்து தவறி போயிடும், தொழுகை விட்டுருவோம். இப்படி நாம் சிறிது நேரம் கொஞ்சம் இளைப்பாறுவோம் என்று அமருவோம், அதுல நம்மளை அறியாமலேயே தொழுகையில் அலட்சியம் ஏற்படுத்திடும். இது ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி. கொஞ்ச நேரம் உட்காரு, அப்புறமா தொழுதுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் உட்கார்ந்துக்க, அப்புறம் தொழுதுக்கலாம். இதுல என்ன இருக்குது? கொஞ்ச நேரம் உடனே தொழுது ஒண்ணு இல்லை, வக்து இருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. நீ ஏன் அதில் போய் உடனே தொழுகிற? இப்போதானே ஏனங்கள் விட்டு வந்த, இப்போதானே துணித்த வச்சேன், உனக்கு இடுப்பெல்லாம் வலிக்கும், கால்லாம் வலிக்கும், குடிஞ்சே உட்கார்ந்துருப்ப, முதுகுலாம் வலிக்குது, நீ வேற முடியாத ஆள், நீ நடக்க முடியாத ஆள், நீ என்னென்னமோ சொல்லுவான். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தல்பீஸ் இப்லீஸ் அப்படிங்கிற புத்தகத்துல ஷைத்தானுடைய குழப்பங்கள் எப்படிலாம் வரணும் அழகா எழுதி இருக்கிறாங்க. இப்படிலாம் அவன் வழி எடுப்பான், தொழுகக்கூடிய பெண்களை இப்படிலாம் சொல்லி வழி எடுப்பான், நேரத்தை தவற வைப்பான். அப்போ ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எவ்வளவு போராட்டமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், பாருங்க இந்த ரமலானுடைய காலத்துல பள்ளிவாசலை பார்ப்பதற்கு மன நிறைவா இருக்குது. ஃபஜ்ருடைய நேரத்துல சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மக்கள், ஆண்கள் அவ்வளவு மக்கள். ஆனா ரமலான் முடிய வேணாம், பெருநா அன்னைக்கு காலையிலே யாரும் இருக்காது. பெருநா அன்னைக்கு இன்னைக்கு பிற பார்த்தாச்சு, தக்பீர் சொல்லிட்டாங்க அப்படின்னா காலையில பெருநா, விடிந்தால் பெருநாள். ஏன்னா சஹர் டைம் கிடையாது அன்னைக்கு. அன்னைக்கு பார்த்தா ஃபஜருக்கு அஜருக்கு ஓடிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அப்போ வீட்டு பெண்கள் நாம் என்ன செய்யறோம்? நாமளும் ஃபஜர் தொழுகிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, நம்ம நல்ல யோசனை செஞ்சு பார்க்கணும். வீட்டு பெண்கள் நாமளும் ஃபஜர் தொழுவதானே செய்கிறோம். அப்போ நாம மற்ற நாட்களையும் ஃபஜர் தொழுவக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம வீட்டு ஆண்களை நாம தான் எழுப்பணும், போய் தொழுவுங்க அப்படின்னு நாம சொல்லணும். இப்போ நாம மார்க்கத்தில் உறுதி ஆகிட்டோம்னா ஆண்கள் தானாக எந்திரிச்சு தொழுவ வந்துருவாங்க. இப்போ நாம கொஞ்சம் அதில் வீக் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்முடைய வீடும் வீக் ஆகிடும். ஏன்னா ஒரு சமுதாயத்தையே கட்டி உருவாக்கக்கூடிய ஒரு திறமை பெண்ணுக்கு தான் இருக்கு. வாழையடி வாழையாக மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் பெண்ணிட்டு தான் இருக்குது. சொல்ல போனால் ஒரு ஆணுடைய ஈமானை விட ஒரு பெண்ணுடைய ஈமான் ரொம்ப வலுவாக இருக்கும். சில நேரத்தில் அவங்கள்ட்ட மார்க்கத்தை நாம் வலுவாக பெண்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அசைக்க முடியாது. உதாரணத்துக்கு எத்தனையோ வரலாறு பார்க்கலாம். சுமையா ரலியல்லாஹு தஆலா எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலுமே கூட பிற பொறுப்பில் ஈட்டியால் குத்தினார்கள். பிற பொறுப்புல ஈட்டியால் குத்தப்பட்டாலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் மாற்றி பேசவே மாட்டேன் என்று முதலில் ரத்தம் பூமியில் ஒரு பெண்ணுடைய ரத்தம் சொட்டியது என்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு தஆலா. பெண்களில் அறிவு கடல் என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இப்படி எவ்வளவோ விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஆக அந்த வம்சாவளியில் வாழையடி வாழையாக வந்தவர்கள் பெண்கள். ஆக நம்மிடத்தில் ஈமானுடைய உறுதி, மார்க்க பற்று உறுதியாகிவிட்டால் நமது வீடு மிக பிரகாசமாக ஆகிவிடும்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அந்த அடிப்படையில் முதலில் நாம் தொழுகை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய குர்ஆனுடைய விஷயத்தை சரி செய்ய வேண்டும். நாம் பார்த்த ஒவ்வொரு விஷயத்திலும் சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், இரண்டாவதாக பார்த்தது பொய் பேசுவது. ஆக நம்ம சுருக்கமாக அதில் சொல்கிறோம். பொய் பேசுறது உலகம் முழுக்க அவர் சொல்வார், ஒரு விஷயத்தை சொல்வார், உலகம் முழுக்க அது பரவி திரினா இன்னைக்கு சொல்லப்போனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம போய் சொல்ல போகிறதில்ல. இந்த ஹதீஸினுடைய சுருக்கத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செய்தியை நம்ம ஃபார்வேர்டு பண்ணுறோம். அன்பான சொந்தங்களே பாருங்க, சில பேர் ஃபார்வர்ட் பண்ணி விடுறாங்க, இந்த சுப்ஹானல்லாஹ்வை நீங்கள் 100 பேருக்கு ஃபார்வர்டு செய்தால் சுப செய்தி வீட்டுக்கு வரும். எங்க ரசூலா சொன்னாங்களா? எங்க சஹாபாக்கள் செஞ்சு காமிச்சாங்களா? சுப்ஹானல்லாஹ் சொன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அதை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு நன்மை வரும், கிடைக்கும். இல்ல சில ஹதீஸ்ல வந்திருக்கு, இந்த திக்ரை நீங்க 100 முறை செய்தால் உங்களுக்கு கடல் நுரைய அளவு இருக்கக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படும் வருது. நீங்க சுப்ஹானல்லாஹ் 100 பேருக்கு அனுப்புங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, மாற்றுவ நண்பர்கள் சில அனுப்பியிருப்பாங்க, இதை அனுப்பி விட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு நல்ல செய்தி வரும். அனுப்ப தவறிவிட்டால் உங்களுக்கு முசீபத்து வந்து விடுமாங்க. என்னமோ இவங்க தான் எழுதி என்னமோ லெட்டர் போட்டு விட்ட மாதிரி முசீபத்தை. அப்ப இதை என்ன செய்யறது? ஒரு இலகிய மனம் இருக்கிறவங்க, நம்ம அனுப்பாட்டா வீட்டுல முசீபத்து வந்துருவது, ஏற்கனவே இருக்கிற முசீபத்தையும் தாங்க முடியல, இது வேற ஏன் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்டு அடிச்சு விடு. அவன் 10 பேருக்கு ஃபார்வர்டு. இதுதான் உலகம் முழுக்க போய் திரிகிறது. உலகம் முழுக்க போய் இப்படிதான் போய் சேருது. அப்போ ஒரு மார்க்கத்துடைய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதை ஆராய்ந்து அது மார்க்கத்து இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அனுப்பணும். அதை விட்டு நம்ம ஃபார்வேர்டுனா அது பொய்யா தான் அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அப்துல் ரஹ்மான் சுதைஸ் தெரியும், மக்காவுடைய இமாம், இப்போ கூட தொலை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவரை இது வரைக்கும் 10 தடவை மௌத்தாக்கிட்டாங்க. 10 தடவை அப்துல் ரஹ்மான் சுதைஸ் மௌத்தாக்கிட்டாரு. வாட்ஸ்அப்பில் நேரில் மௌத்தாவில, வாட்ஸ்அப்பில் மௌத்தாக்கிட்டாங்க. அப்துல் ரஹ்மான் சுதைஸ் சீரியஸாக இருக்கிறார், அல்லாஹ் அக்பர் போட்டு அவர் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தொலை வச்சு நல்லா ஆஃபியத்தை, அல்லாஹ் அவருக்கு நல்ல ஒரு ஆஃபியத்தை போட்டு வைக்கணும். அவ்வளோ அழகான அற்புதமான குரல். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் போய் பார்த்தா ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் வந்து கிராத்து கேட்டால் அப்துல் ரஹ்மான் சுதைஸுடைய கிராத்தாக தான் இருக்கும். அப்படி ஒரு பிரபலமான ஒரு மார்க்க அறிஞர், ஒரு கிராத்துடைய குர்ஆனுடைய வல்லுனர். இன்னைக்கு அவரை எப்படி பல பேர் பொய்யான செய்திகள். அன்பார்ந்தவர்களே, வாட்ஸ்அப்பில் வர எல்லா பொய்யான செய்தியும் பரப்பி விடாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு அதை சரியாக இருந்தால் அனுப்புங்க. அதிகமாக துவா செய்யுங்க, அதிகமாக திக்ர் செய்யுங்க, தொழுகையை சரி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் நம்முடைய குர்ஆனுடைய ஓதனை சரி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருளணும். எதை கேட்டோம் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இந்த ரமலானுடைய காலத்தில் செலுத்தக்கூடியதாகவும் நன்மை அதிகமாக செய்யக்கூடிய நல்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள்வானாக என பிரார்த்தனை செய்தோனாய். எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.